மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்து அதை சட்டினியாக துவையலாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் முற்றிலுமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். வீட்டுல வயசான பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பீர்க்கங்காயோட தோலை எடுத்து வதக்கி சட்டினி செஞ்சு ராத்திரி உணவுல அல்லது காலை உணவுல அல்லது மதிய உணவுல ஒரு துவையலாவோ சட்டினியா வாரத்துக்கு 2 நாள் கொடுங்க. அவங்களோட மலச்சிக்கல் அப்படியே படிப்படியாக குறைந்து காலை எழுந்த உடனேயே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம். மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்து அதை சட்டினியாக துவையலாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் முற்றிலுமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். வீட்டுல வயசான பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பீர்க்கங்காயோட தோலை எடுத்து வதக்கி சட்டினி செஞ்சு ராத்திரி உணவுல அல்லது காலை உணவுல அல்லது மதிய உணவுல ஒரு துவையலாவோ சட்டினியா வாரத்துக்கு 2 நாள் கொடுங்க. அவங்களோட மலச்சிக்கல் அப்படியே படிப்படியாக குறைந்து காலை எழுந்த உடனேயே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம். மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்து அதை சட்டினியாக துவையலாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் முற்றிலுமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். வீட்டுல வயசான பெரியவங்க இருக்காங்க